குடும்பம் ஒன்று 2 ஆண் பிள்ளைகளுடன் உள்ளடக்கியதாக இருந்தது. பிள்ளைகளின் துருதுருப்புத்தனத்தால் இவர்களினது உடலுறவிலும் தடங்கல்கள் வந்த வண்ணமிருந்தது. சரி, இதற்கு ஒரு வழி கோலும் வகையில் தந்தையு மகன்களிருவருக்கும் தலா 5 ரூபா வீதம் வழங்கி விரும்பிய திரைப்படத்தை பார்த்துவிட்டு வேண்டிய தின்பண்டங்களையும் வாங்கி ஆறுதலாக வரக்கூறி அனுப்பி வைத்தார். தந்தையாரின் சூழ்ச்சியை புரிந்து கொண்ட இரண்டாவது மகன், பொதுவாக மூத்ததைப் பார்க்கிலும் இரண்டாவது சற்று துருதுருப்பு கூடியதுதானே. அண்ணா, இவர்கள் 2 பேரும் நம்மை வெளியே அனுப்பிவிட்டு விளையாட்டு விளையாடப் போகிறார்கள் என்று சொன்னான். அதற்கு மூத்தவனோ இல்லை இல்லை என்று முரண்பட்ட கருத்தையே முன்வைத்தான். சரி, பந்தயம் வைத்துக் கொள்வோமே என்று கூறி இருவரும் வீட்டின் சீலிங்கில் போய் பதுங்கிக் கொண்டார்கள். இரண்டாவது பையன் இப்போது அப்பா வந்து அறையை ஒழுங்குபடுத்துவார் என்று சொல்லவே, தமேனம், இப்போதைக்கு என்ன அவசியம்? அப்படியேதுவும் நடக்காது என்று மறுத்துரை வழங்க, முடிவில் 1 ரூபாய் பந்தயமாக முடிவுற்றது. சற்று நாழிகைகளில் தந்தை வந்து படுக்கைகளை தட்டி சுத்தப்படுத்தி ஜன்னல்களையும் நன்றாக மூடினார். பந்தயப்படி முதலாவது 1 ரூபா தம்பி பெற்றுக் கொண்டான். இனி அம்மா அறைக்குள் வருவார்கள் என்று சொன்னான் தம்பி. அதை தமையன் மறுக்கவே 1 ரூபாய் பந்தயம் கட்டினார்கள். தம்பியின் வாக்குப்படி அம்மாவும் வந்து சேர்ந்தார். இப்போது அடுத்த 1 ரூபாவும் இழந்தான் தமையன். தொடர்ந்து இருவரும் ஆடைகள களைவார்கள் என்று தம்பியார் சொல்ல வழமையான குணத்திற்கு சற்றேனும் பிறட்சியின்றி தமேனம் மறுத்து முடிவில் அடுத்த 1 ரூபாய்க்கும் பந்தயம் சென்றது. இப்போது அப்பா அம்மாவை கட்டிலில் படுக்க வைத்து அவர் மேல் படுத்து கனிகளை கசக்குவார் என்றான் தம்பி. சற்றேனும் தாமதமின்றி அதையும் மறுத்தான். பந்தயத்தில் ஆரம்பித்து அடுத்த 4வது 1 ரூபாவையும் இழந்தான் தமையன். இப்ப பார் அண்ணா, அப்பா தன்னுடைய சாமானை அம்மாவினுடைய சாமானுக்குள் விடுவார் என்றான். ஏற்கனவே 4 ரூபாய்களை இழந்த தமையன் இந்த இறுதி 1 ரூபாவையும் இழக்க விரும்பாது, அப்பா அப்பா, என்னிடம் ஒரே 1 ரூபாதானிருக்கிறது, உன்னோட சாமானை அம்மாவோட சாமானுக்குள் விடுதே என்று ஓலமிட்டான்.